ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட 155 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அப்பியர் ஆகிருக்காங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். 61% வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணி மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ. அது சொல்யூஷன் கொடுக்கல போன வருஷம். இந்த வருஷம் வித் சொல்யூஷனோட புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு டவுட் வரும், எதுக்கு ரீசனிங்க்கு 3 புக், எதுக்கு குவான்ஸுக்கு 2 புக், எதுக்கு இங்கிலீஷ்க்கு 2 புக். 21st கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் லெவலில் இருக்கும். 70th கொஸ்டின் 20 to 70 70th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் லெவலில் இருக்கும். என்டையர் கோட்டோட முக்கியமான ஒரு ஃபியூச்சரே பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒன்று வச்சு அதில் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டகரி வைஸாக செக்ரிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் தேவையா இல்லை மெயின்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் தேவையா அதுக்கு ஏற்ற மாதிரி ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இப்போ நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கைட்லி கோட் டீமோட எஜுகேட்டர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகுமார் சார்மே உள்ள ஜாயின் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் டீமோட எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இப்போ ஏன் இங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஈவெண்ட் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மீட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த பிகினர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அதனோட லான்ச் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை பத்தி கிளியரா உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்றதுக்காக தான் மென்டார்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே இங்க இருக்கும். 1 by 1 கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதை பத்தி என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாருமே கரெக்டா கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த செஷன்லயே இந்த வீடியோலயே உங்களுக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சிடும். இப்போ போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 80 புக் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் என்ன பண்றோம் அப்படின்னம்னா ரீசனிங்க்கு 3 புக், அப்புறமேட்டு குவான்ஸ்க்கு 2 புக், இங்கிலீஷ்க்கு 2, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேக்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த புக்ஸ் நம்ம போன தடவை கொடுக்கல. இப்போ நம்ம மொத்தமாக 10 புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் பிகினர் பேட்ச். ஓகேங்களா? ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம குவிஸ் ஃபார்மேட்லேயும் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதில் வந்து 10 புக்குன்னு சொன்னோடனே சில பேர்த்துக்கு டவுட் வரும், எதுக்கு ரீசனிங்க்கு 3 புக், எதுக்கு குவான்ஸுக்கு 2 புக், எதுக்கு இங்கிலீஷ்க்கு 2 புக்குன்னு டவுட் வரும். பொதுவாக எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இங்கிலீஷ்னா 1 புக் தான் இருக்கும், ரீசனிங்னா 1 புக் தான் இருக்கும். அதுலேயே வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. பட் கைட்லி பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரீசனிங்க்கு வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 டோட்டலாக 3 புக்கு ரீசனிங் மட்டும். அதே மாதிரி குவான்ஸுக்கு 2 புக், இங்கிலீஷுக்கு 2 புக். இதில் எல்லாமே அப்ராக்சிமேட்லி ஒரு 75 to 80 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் மட்டும். இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லையும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பர்ஃபெக்டான எக்ஸாம் லெவலில் அப்டேட்டட் பேட்டர்னில் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக. இதில் கொஷின் ஃப்ரேமிங்ஸ் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடலாங்கண்ணா. ஸோ இப்போ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 30 டாபிக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் ப்ரீ பிலிம்ஸ் லெவல். அது நம்ம பிலிம்ஸ்க்கே கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் அதுதான் பேசிக். அது நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ 21st கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் லெவலில் இருக்கும். 70th கொஷின் 20 to 70 70th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் லெவலில் இருக்கும். தென் 71st கொஷின் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலில் இருக்கும். 100th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ ஒரு பிகினர் அந்த டாபிக் கவர் பண்ணும்போதே பிலிம்ஸையும் லேர்ன் பண்ணிக்குவாங்க, மெயின்ஸையும் லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் தாங்கண்ணா. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதும் 100th கொஸ்டின் சால்வ் பண்ணுறதும் அவங்களால ஒரு டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகிறது ஃபீல் ஆகாத மாதிரியே அவங்க மேலே. ஆமாங்கண்ணா, ஜஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நம்ம ஒரு ஹில் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போங்கண்ணா. ஃபுல்லாகவே அந்த ஹில் கிளைம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து 2nd கொஷின், 2ndலேருந்து 3rd கொஷின், 3rdலேருந்து 4th கொஷின். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு அது பேர்டனாகவும் தெரியாது. ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படிங்கும்போது ஈஸி. 100th கொஷின் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னம்னா இவ்வளோ நம்ம தாண்டி வந்திருக்குமோ, ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கண்ணா ஃபுல்லாகவே. அப்போ ஒரு பிகினர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது 100th கொஸ்டினுமே அவங்க ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து எல்லா ஃபார்மேட்லையும் எல்லா டாபிக்ஸ்லையும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்போங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் வந்துங்கன்னா பிகினர்ஸ் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 50 days அவங்களுக்கு பேசிக் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, பேசிக்னா இது எனக்கு பேங்க் எக்ஸாமே என்னன்னு தெரியாது அப்படிங்கிற அந்த லெவல்ல இருந்து அவங்களும் இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 50 days டாபிக் வைஸ் உங்களுக்கு இந்த ஷெடியூல்ஸ் எல்லாமே டென்டேட்டிவ் கேலண்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம தனி வீடியோவாக கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது எல்லாமே அந்த கிளாஸஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே லைவ் கிளாஸஸாக இருக்கும். அவங்க தினைக்கும் 9 to 5 அந்த ஷெடியூல் படி அவங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ், நெக்ஸ்ட்டு ஸ்கோரிங் பார்ட் மட்டும் நடக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு செக்ஷனல் வைஸ் போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு மார்க் டெஸ்ட். ஸோ இந்த ஆர்டரில் வந்து நம்ம எக்ஸாம்ஸை கவர் பண்ணி கொடுப்போங்கண்ணா. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு மெண்டாஸ், இது வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய மெண்டாஸ் இவங்க எல்லாமே. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் மெண்டாஸ் இருப்பாங்க, ரீசனிங், குவான்ஸ், அப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ், 4க்குமே தனித்தனி மெண்டார் இருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் வந்துட்டு இப்போ 2 மெண்டார் இருக்காங்க. ஸோ சூப்பர் மெண்டார் அண்ட் தென் மெண்டார். யார்கிட்ட வேணாலும் அவங்க டவுட் கேட்டுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து குரூப்ஸில் ஆட் பண்ணிடுவாங்க. குரூப்ஸும் வந்து என்கேஜிங்காக இருக்கும். இதில் நான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த கோட்டில் இந்த டைம் நம்ம வந்து 2 பேட்சாக லான்ச் பண்ணுறோம், பிகினருக்கு, ரிப்பீட்டருக்கு. பிகினர் அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக கிளியர் பண்ணிக்கலையோ, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ப்ரிப்பரேஷனை, ஸோ அவங்களுக்கான பேட்ச் தான் வந்து கோட் பிகினர்ஸ் பேட்ச். ரிப்பீட்டர் பேட்ச் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருப்பாங்க, பட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கவங்க, மெயின் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, ஸோ அவங்க எல்லாரும் ரிப்பீட்டர் பேட்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா செப்பரேட் ஸ்கெடியூல் ஃபார் பிகினர்ஸ், செப்பரேட் ஸ்கெடியூல் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். எப்படி ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு டெய்லியுமே செஷன்ஸ் போகுமோ, கிளாஸஸ் போகுமோ, அதே மாதிரி கோட்லேயுமே டெய்லியும் லைவ் கிளாஸஸ் போகும். லைவ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் கிளாஸ் எடுப்பாங்க. டெய்லியுமே குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பாட்டே எஜுகேட்டர்ஸ்ட்டை கேட்டுக்கலாம். இன்கேஸ் எஜுகேட்டர்ஸும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்டட் வெர்ஷனில் பார்க்கலாம். அப்பயும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் பர்சனல் மென்டரை காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த பேசிக் கோட்டோட ஸ்ட்ரக்சர். மார்க் டெஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்கன்னா, அந்த மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் முடிச்சோடனே அவங்களுக்கு ரெக்கார்டடாக கிடைச்சிரும். ஸோ அவங்க எந்த கொஷின் அவங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த இடத்துல அவங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துருக்கோம்னா, அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸ், அப்புறமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்குங்கண்ணா. ஈவினிங் ஆர் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். பட் ஆனால் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கே கவர் பண்ணிடுவோம். மந்த்லி குவிசஸ் வந்துட்டு கொடுப்போம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் வந்து இந்த கோட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து 1-on-1 பர்சனல் கைடன்ஸ். இங்கே நீங்கள் கோட்டில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு பர்சன்ஸுக்குமே வந்து தனி மென்டர் அலோகேட் பண்ணிடுவோம். அந்த மென்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பர்சன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ண வச்சு பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ண வச்ச பர்சன்ஸ் தான் இங்கே மென்டராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பேங்க் எக்ஸாம் ஃபீல்டில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்க பர்சன் தான் மென்டராக இருக்காங்க. உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கோட்டோட என்டையர் கோட்டோட முக்கியமான ஒரு ஃபியூச்சரே பார்த்தீங்க அப்படின்னா மென்டர்ஸ் தான். சேம் நாங்கள் கொடுக்குற அந்த புக்லெட் கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து ஒரு குவிஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது குவிஸாகவும் கிடைக்கும். நீங்கள் செப்பரேட்டாக ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம், வித் வீடியோ சொல்யூஷனும் பார்த்துக்க முடியும். நம்ம கோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது மூலிமா நிறைய டைம் சேவ் ஆகும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைமில், அவைலபிலிட்டி டைமில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம், நிறையா படிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குமா, சரியாக இருக்குமா, குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நடந்த சக்ஸஸ் மீட் கூட. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போன கோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ், ஒர்க்கிங் பீப்புள்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறையா பேருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் போக தேவையில்லாமல் உங்களோட கம்ஃபர்டபுள் டைமில் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். உங்களை ஃபுல் டே எங்கேஜிங்காக டோட்டல் ஷெடியூலும் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கிலீஷ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நான் இப்போ தான் பேங்க் எக்ஸாம்குள்ளே வரேன் அப்படின்னா ஸோ எனக்கு பேசிக்கில் இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப் டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் இருக்கும், வித் பர்சனலைஸ் மென்டர்ஷிப்போட இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்பெஷல் செஷன் நடக்கும். அதோட யூனிக்னஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, குவான்ஸில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு தனித்தனியாக வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் லெவல் கண்டென்ட் தான் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் பசில்ஸில் நிறையா பேர்
ப்ராப்ளமாக நினைப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆர்டராக நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக எது டவுட்னாலும் நீங்கள் பர்சனல் மென்டர்ஷிப் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சு அதில் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டகரி வைஸாக செக்ரிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் தேவையா இல்லை மெயின்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் தேவையா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். மென்டார்ஸான நாங்கள் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செப்பரேட்டான ஷெட்யூல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ரிப்பீட்டர் பேட்ச் அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ரிப்பீட்டர் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அவங்களுக்கு டாபிக் வைஸ் போகும். எல்லாமே கம்ப்ளீட் மெயின்ஸ் லெவலில் இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணிடுறேன், ஏன்னா மெயின்ஸ் வந்து எனக்கு ஒரு சம் கூட அட்டன் பண்ணவே முடியல, ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா மெயின்ஸில் டாபிக் லெவல் இண்டிவிஜுவலாக வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் ஷெடியூல் நம்ம டென்டேட்டிவ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக 1 year ஸ்டடி பிளான், இந்த ஷெடியூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துடலாங்கண்ணா. இப்போ வந்து கோட் பிகினர்ஸ் ரிப்பீட்டர் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வேலிடிட்டி எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வேலிடிட்டி அப்படிங்கிறது 2026 மார்ச் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மார்க் டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டர்வியூ கைடன்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஜிடி ஜிஇ எல்லாத்துக்கான கம்ப்ளீட் ஹாலிஸ்டிக் ப்ரிப்பரேஷனாக இந்த கோட்டில் இருக்குது உங்களுக்கு. இவங்க வந்து ஒன்ஸ் இந்த பிகினர் பேட்ச் இல்லை ரிப்பீட்டர் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற எந்த ஒரு பேக்குமே அவங்க பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லைங்கண்ணா. ஏன்னா இவங்களுக்கு இதுவே டைம் பவுண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா கைஸ், யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். சில பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கலாம், இந்த கோட் வந்து ஒர்த்தாக இருக்குமா, இப்போ நான் பே பண்ணுற பணத்துக்கு வந்து ஒர்த்தாக இருக்குமான்னு டவுட் இருக்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கு நாங்கள் வந்து நிறைய செலெக்ஷன்ஸ் மூலிமா நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி கோட்டை யூஸ் பண்ணுற பர்சன்ட்டை நீங்கள் வந்து பர்சனலாக ஃபீட்பேக் நீங்கள் கேட்டு போகிறாங்க, ஜென்யூனாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ சொல்கிற எல்லாருமே வந்து நான் இந்நேரம் ஒரு 6 months முன்னாடியே நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போயே நான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுங்கள் கோட்டில். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருப்போம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. நம்ம மென்டார் சைட்லேருந்து கால் பேக் வரும். அவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாமே அதை கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், லான்ச் வந்து நம்ம இப்போ இன்னைக்கே பண்ணிட்டோம். ஓகேங்களா, பேட்ச் ஸ்டார்டிங் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா January 23. ஏன் சார் இவ்வளோ நாள் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெண்டார் அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த மெண்டார் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக உங்களை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு 10 days அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த கோட்டுக்குள்ளே வந்து உள்ளே அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு பஃபரிங் டைமாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் உள்ளே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய கிளாஸஸ் இந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டைம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 2025 கோட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் கோட் பிகினர்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். 2024 கோட் பேட்ச் வந்து நம்ம வந்து மார்ச் மந்த் லான்ச் பண்ணோம், ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ண அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ், அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட 155 people வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அப்பியர் ஆகிருக்காங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் பிகாஸ் ஆஃப் கோட் கைடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் 61% வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பிகினர் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏப்ரலில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜானில் இருக்கோம். ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணி மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூவும் போக வச்சிருக்கோம். ஸோ இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கோட் பேட்ச் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, மென்டர் கால் பேக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது மூலிமா அப்கமிங் SBI கிளர்க்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும், அப்கமிங் கம்ப்ளீட் 1 year பேட்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக உங்களாலையும் பேக் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.